ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் மக்களே. ஒரு பெரிய சைஸ் கோலா மீன் ஒன்று வந்திருக்கு. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. பார்த்துங்க, தண்ணிக்குள்ளே இறங்கி கயிறு வைக்க போகிறோம். ஆமாம், இந்த மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே குதித்து தான் வைப்போம் மக்களே. ஆமாம், பார்த்துங்க, இந்த மீன் வந்து திரும்ப மாண்டுக்கு வலை முன்னாடி பொறுத்துட்டு மக்களே. அப்படியே நாங்கள் நீஞ்சி இழுத்து திருப்பி பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. இந்த மாதிரி ஆழ்கடல் ஃபிஷ்ஷிங் ஒர்க்குனாலே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி தான் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் இப்படி தான் கயிறு வைப்போம் மக்களே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வச்சுருவோம் நாங்கள். பார்த்துக்கங்க, இந்த மாதிரி மேலே அப்படியே கப்பியில் அடித்து மெதுவாக உள்ளே தூக்குவாங்க மக்களே. ஆமாம், நம்ம கயிறு வச்சுட்டு நம்ம அப்படி நவுண்டுக்கிட்டோம்னா போதும். எனக்கு ஏறுறதுக்கு அந்த பக்கம் கயிறு கிடக்கும், நம்ம அந்த கயிறில் ஏறிடுவோம். அவங்க அந்த மீனை மெதுவாக உள்ளே தூக்குவாங்க மக்களே. இந்த மாதிரி தான் ஆழ்கடல் ஃபிஷ்ஷிங் ஒர்க்கு நல்லாயிருக்கும். ஆமாம், காற்று இல்லாத டைம் மக்களே. காற்று உரமாக கிடந்துருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காற்றே இல்லாமல் கிடந்தோன்னா சூப்பராக இருக்குது. ஆமாம், தண்ணியில் இறங்க கயிறு வைக்க கொள்ள செமையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். ஓகே, பாய்.